ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சண்டே விலாக் தாங்க பார்க்குறீங்க. சண்டே மார்னிங் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. என்னுடைய டாட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா நானே எக்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆர்டராக அடுக்கிட்டு இருக்காங்க. சண்டே டைம்லையாவது குழந்தைங்க கொஞ்சம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? அதனால் அவங்க என்ன செஞ்சாலுமே நான் அதை அவங்க ஃப்ரீடத்துக்கு விட்டுடுவேன். சரிம்மா நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அம்மா எக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்மா, எடுத்து வச்சுட்டுமான்னு கேட்டாங்க. ஓகேடா எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் தாங்க போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். நம்ம கடலூரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபிஷ் எல்லாம். நாங்கள் மார்னிங்கே போயிட்டு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ போதுமோ அதை அப்போ வாங்கிக்கலாம். வாங்கி ஸ்டோர் பண்ணுற ஹேபிட்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால் சிம்பிளாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் என் ஹஸ்பண்ட்டை. சிக்கனை நீங்கள் பிரியாணி செய்திருங்க, ஃபிஷ்ஷை குழம்பு வச்சுட்டு இன்னொரு ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா காணாங்கத்தை, அதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்கங்க. சண்டே அவங்களுக்கு ஹெட்டேக் வேறு, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் நம்ம பாப்பா ஹெல்ப் பண்ணுறாளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. குழந்தை எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி காமிச்சிட்டா. அம்மா இதெல்லாம் நல்லாயிருக்கு, எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நான் ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கிச்சனுக்கு. ஃபிஷ்ஷு சங்கரா மீனும் அயில மீனும். அந்த அயில மீன் வறுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேக்னேட் பண்ணி வச்சிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் லெமன் போடுறதோட தக்காளிக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். தக்காளி போட்டு ஒரு டைம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவும் புளிக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான் ஃபிஷ்ஷு கிரேவி 2-3 கிரேவி வச்சுருக்கேன், நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். எனக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கிரேவி வைக்க தெரியும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி டைப்லேயும் வைக்கிறேன். இது அதில் ஒரு வெரைட்டி தாங்க. வடகம் போட்டு நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் குழம்பு எப்பயுமே வச்சு பாருங்கள். வடகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது தனியாக மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க குறன்னு. அந்த சாந்தை இப்போ இந்த வெங்காயத்தை கூட போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடணுங்க. வதக்கி தக்காளி இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிட்டேங்க. இதில் என்ன போடுறோன்னா கத்திரிக்காய் போடுறேன். என்னடா இது ஃபிஷ் குழம்புல கத்திரிக்காய் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே அடிக்கடி இந்த மாதிரி மாடல் சமைப்பீங்கங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம புளியும் மிளகாத்தூளும் கரைச்சி இந்த குழம்புக்கு தேவையான அளவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். எப்பவுமே நம்ம மீன் குழம்புனா மாங்காய் போடுறோம், மற்ற எந்த வெஜிடபிள்ஸும் போடுறோமா இல்லையான்னு சில பேருக்கு தெரியாது. நீங்கள் மாங்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் போடுங்க, ரொம்பவும் புளிப்பு இல்லாமல் இருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், மறுநாள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்போ நம்ம சங்கரா மீன் அதில் சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்கும்போது மீன் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கட்டியாகிற வரைக்கும் அதிலே வச்சா தான் அந்த மீன் குழம்புடைய அந்த ஃபுல் எசன்ஸ் அதில் இறங்கி நல்லா வாசனை வரும். சில பேர் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கும்போது மீனை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் மீன் குழம்பு கொதிக்கும் போதே மீனையும் சேர்த்து கொதிக்க வைங்க. ஓகேங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி யோசித்து வச்சுருந்தேன். இப்போ மீன் குழம்பு வச்சுட்டேங்க. ஆனால் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம், மறுநாள் தான் சாப்பிடுவோம். மீன் குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதான் நான் காணாங்கத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மீன் ஒரு முள் தான் இருக்கும், நல்லா சதையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா சில மீனில் நிறைய முள் இருக்கும், அப்போ குழந்தைங்களுக்கு சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுவாங்க. இது மாதிரி மீன் கொடுங்க. இது இந்தியன் டூனா அப்படின்னு சொல்லுவாங்க. டூனா ஃபிஷ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அது மாதிரி இது இந்தியன் டூனான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கடலூரில் மீன்லாம் எப்பயுமே டெய்லி பிடிப்பாங்க. இந்த ஸ்டோரேஜ் ஃபிஷ்லாம் கிடைக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்ல ரொம்ப வாசனையாக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணேன்னு சொன்னிங்கன்னா, அதில் மேக்னேட் பண்ணதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள் தாங்க. சரி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் போட்டாச்சு. லெமன் ஜூஸு, எக்கு, ஃபிஷ் ஃப்ரையு, ஆனியன் ரைத்தா,
சிக்கன் பிரியாணிங்க. ஃபிஷ் கிரேவி காமிச்சேன், ஃபிஷ் ஃப்ரை காமிச்சேன். சிக்கன் பிரியாணி நான் ரெசிபி ஒரு நாள் காமிக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனுடைய வீடியோ நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேங்க. இப்போ சிக்கன் பிரியாணி சமைச்சாச்சு. அதுவும் சிக்கன் இது ரைத்தா வச்சாச்சு, எக்கு வச்சாச்சு, ஃபிஷ் ஃப்ரைங்க. இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி ரெசிபி நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஸோ ஃபிஷ் கிரேவி நான் நிறைய டைப்ஸில் சமைச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்மளோட சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஓகே, ஹாப்பி சண்டே. தேங்க்யூ ஆல்.